ஒரு நிமிஷம் கேளுங்க. ஜிப்லி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ. ஆனால் இது புதுசா 1985லேயே மியாசாக்கி அப்படின்னு ஒருத்தரும் அவரோட நண்பரும் சேர்ந்து சைனால ஆரம்பிச்சது தான் அந்த மாதிரியான ஒரு வரைந்து அவங்க வந்து அதை ஜிப்லிங்கிற அந்த பேரை வச்சாங்க. சாட் ஜிபிடி அதை எடுத்த உடனே எல்லாருக்கும் அது, ஏன்னா அவங்களுக்கு டேட்டா பேஸ் தேவையா இருந்தது. உங்களோட புகைப்படங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அவசியமா தேவையா இருந்தது. அதனால இதை ஃப்ரீயா கொடுக்கறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்களோட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்க இப்போ அவங்க கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இது எதற்காக உபயோகப்படுத்தப்படும்? இந்த பிளாக் யூடியூப்னு சொல்றாங்களே அதுக்கு போகுமா, இல்ல இதை வந்து பல ஆராய்ச்சிகளுக்கு உபயோகிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நீங்க கடகடன்னு எல்லாரும் அது ஒரு ஃபேஷன் நினைச்சுக்கிட்டு உங்க புகைப்படத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஒரு வரையறையுமே இல்லாம அது அவங்க உபயோகிக்க ஸ்கோப் இருக்கு. அதனால நீங்க ஜாகிரதையா இந்த மாதிரியான புதுசா வர்ற பழக்கங்களுக்கு உடனே ட்ரெண்டிங் நினைச்சு நீங்க போகாம ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.